ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பது என்பதும் அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பதும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது சரியான முடிவு. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திரும்ப என்ன சொன்னாங்க, அரசியல்வாதிங்கிறதுக்கா எந்த எக்ஸெப்ஷனும் கொடுக்கக்கூடாது, இவருக்கு மட்டும் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது இங்க 2 இஷ்யூ இருக்கு. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட். அரசியல்வாதிங்கிறதுக்காக பெயில் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். அப்போ ஒரு கட்சியின் முக்கிய தலைவர் உள்ள வச்சுட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம, அவருடைய கட்சியின் கொள்கைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஊர் விளைவிப்பது. அதனால they have taken a larger view. சுப்ரீம் கோர்ட் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நாங்க இன்டரிம் பெயில் கொடுக்குறோம், உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆட்சி விட்டு நீங்க வந்துருங்க மறுபடியும் அப்படின்னு சொன்னது. இது மிக மிக சீரிய தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல 123 தேர்தல்கள் நடந்திருக்கு. அப்போ இதுல பிரச்சாரம் பண்றதுக்காக ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற முடிவெடுத்தா எந்த அரசியல்ல ஈடுபட்டிருப்பவர்களையும் கைது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்ற விளக்கத்தை எல்லாம் அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க என்ன மாதிரியான பாயிண்டா பாக்குறீங்க? அமலாக்கத்துறை இவரை கைது செய்யறதுக்கு 2 வருஷம் டைம் இருந்தது. எதுவுமே செய்யாம தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு போய் இவருக்கு நாங்க 7 தடவை சம்மன் கொடுத்தோம், இவர் வரவே இல்லை, ஏன் 2வது தடவை சம்மன் முடிஞ்ச உடனே போயிருக்க வேண்டியதான ஹைகோர்ட்டுக்கு. அப்ப ஹைகோர்ட் உத்தரவு கொடுக்கும். அப்ப இவங்க நேர்ல போகலாம். ஏன்னா ஹைகோர்ட் நிச்சயமா உத்தரவு கொடுக்கும், சம்மன் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு கொடுக்கும். அப்ப அந்நியாரம் இவங்க போயிட்டு அவருடைய வீட்டுல உட்காந்து விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணலாம். இந்த அரெஸ்ட் அவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க முடியுமே. இப்ப ஏன் பண்ணாங்க? இவர் தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஐயம் வரத்தான் செய்யும். அதைத்தான் நீதிபதிகள் மனசுல வச்சிருக்காங்க. அதனால இது 138 பேர் இருந்தது, 138 தேர்தல் நடந்ததெல்லாம் சொல்றது அர்த்தம் கிடையாது. The timing of ED is very crucial and very bad. அதுதான் இங்க உள்ள உண்மை. அமலாக்கத்துறை இந்த கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாலும் கூட இவர் முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கான சில இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது பற்றி உங்களுடைய பார்வை? ஆமா, சரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்க ஒருத்தர் திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது. நீங்க 3ஆம் தர குற்றவாளிகளாக ஏற்கனவே இதுல சார்ஜ் ஷீட் உள்ள குற்றவாளி, இந்த மாதிரியான குற்றவாளிகள் நிறைய பேர் அரசியல் இருக்காங்க, நிஜம்தான். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படிப்பட்ட குற்றம் எதுவும் பண்ண ஒரு குற்றவாளி கிடையாது. அவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அதுக்கு விசாரிக்கணும், விசாரிச்சு அதுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணணும். கேள்வி என்னன்னா, நீங்க 2 வருஷமா எதுக்கு அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க? ஒரு முதலமைச்சராக இருக்க ஒருத்தர், ஒரு கட்சியுடைய முதல் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர், அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு ஆளுங்கட்சிக்குங்கிறது உண்மை. இத்தனையும் மனசுல வச்சு பார்க்கும் பொழுது இது திட்டமிட்டு ஈடியின் துணை கொண்டு பிஜேபி தன்னுடைய அரசியல் நோக்கங்களை பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது அப்படின்னு தான் சந்தேகம் வருது. அதைத்தான் இவங்க நீதிபதிகள் மனசுல வச்சிருக்காங்க. அல்டிமேட்லி டெமோக்ரஸி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். இந்திய நாட்டின் குடியரசு தத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த குடியரசு தத்துவத்துக்கு இடைஞ்சலாக எதுவுமே வரவிடக்கூடாது. அதனாலதான் இப்படி பிஎம்எல்ஏ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம், நார்மலான ஜாமீன் கொடுக்க முடியாம இருந்தோம், இன்டரிம் பெயில் கொடுத்திருக்காங்க, இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதுதான் மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சாரங்கள்ல ஈடுபடும் போது மக்கள் அதை என்னவா பர்சீவ் பண்ணுவாங்க? இவரோட பிரச்சாரத்தை இப்போ ஜெயில இருந்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்ப்பாங்களா, அல்லது ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு இடைக்கால நிவாரணமாக அந்த கட்சி பார்க்கலாம், ஆனா மக்கள் என்னவா பார்ப்பாங்க? இது மக்கள்கிட்ட இவர் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து இருக்குங்க. மக்கள்கிட்ட இவர் என்ன கன்வின்ஸ் பண்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. அது கெஜ்ரிவால் அது கெஜ்ரிவால் என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்பயே நம்ம அதை பத்தி ஜோசியம் சொல்ல முடியாது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருப்பதும் இதற்கான சில நிபந்தனைகளோடு ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் அவர் ஆஜராக வேண்டும் என்று சொன்னது முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கு. இதுல முக்கியமா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இதற்கான அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல லஞ்சம் வாங்கியிருக்கிறார் என்பது சார்ந்த எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்ல, ப்ரூஃப் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள். அது இவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கா? இருக்கலாம். ஆனா அது முக்கியமான விஷயமா இருந்தா இவருக்கு டோட்டல் ஜாமீனே கிடைச்சிருக்கணும், அன்கண்டிஷனலி பெயில் கிடைச்சிருக்கணும். அதையும் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு, இவரை உள்ள இழுத்து போடணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு, ஆதாரங்கள் அந்த அளவுக்கு இல்லை
அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மனசுல நினைச்சிருக்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.